ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். கருவில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய எடை ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா? இன்னும் ஒரு வாரமோ அல்லது 10 நாளோ தான் டெலிவரிக்கு இருக்குது. நம்மளுடைய குழந்தையோட எடை எப்படி அதிகரிக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் சொல்லக்கூடிய இந்த 3 முக்கியமான ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஒரு வாரத்திலேயே உங்களுடைய குழந்தையோட எடை கிட்டத்தட்ட 1 கிலோ வரைக்கும் அதிகரிக்கும். ஸோ என்னென்ன ஃபுட் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். கூடவே குறைந்த இடையில குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையோட எடை அட்லீஸ்ட் 2.25 கிலோ இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நார்மல் பர்த் வெயிட். அதுக்கு கம்மியாக இருக்கும்போது குழந்தை கொஞ்சம் நோஞ்சானா இருப்பாங்க. நம்ம ரொம்ப கேர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். குழந்தைக்கு ஓடி ஓடி ஊட்ட வேண்டியதாக இருக்கும். குழந்தைக்கு ஏதாவது அலர்ஜி ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல் அவங்களுக்கு டக்குன்னு சளி பிடிச்சிரும். வெயில் அடிக்கும் போதும் கூட சளி பிடிக்கும். சிலருக்கு அலர்ஜிஸ்லாம் வரும். ஜுரம் சளியெல்லாம் வந்துச்சுன்னா தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நோஞ்சானா இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ நம்ம வயிற்றில் இருக்கும் போதே குழந்தைக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பர்த் வெயிட்டில் குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம வளர்க்குறதுல சிரமம் இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டர் வயிற்றில் இருக்கிற குழந்தைய நம்ம பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்து எல்லாம் பண்ணணும். எல்லா குழந்தைக்கும் நம்ம பார்த்து தான் பண்ணுவோம். பட் நமக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப எல்லாத்துக்கும் அலர்ஜிஸ் இருக்குது. குழந்தைக்கு ரொம்ப நோஞ்சானா இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப தேடி பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப கேர் எடுக்கணும். எல்லா விஷயத்துக்குமே நம்ம பயப்படணும். சின்னதாக அடிபட்டாலுமே பயப்படுவோம். அந்த மாதிரி இருக்கும். வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பர்த் வெயிட்டில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வளரும்போது அழகாக தேறி வந்துடுவாங்க. ஸோ இப்போ நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குழந்தையோடைய வெயிட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு. ஸோ ஒரு குழந்தை அட்லீஸ்ட் 2.25 கிலோ இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. 2.25 கிலோ இருந்தால் நார்மல் பர்த் வெயிட். ஒரு 3 கிலோ 3.5 கிலோ வரைக்கும்லாம் இருந்தாங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொழுன்னு இருப்பாங்க பார்க்கும்போது. ஸோ இப்போ நம்ம வயிற்றில் இருக்கும்போது குழந்தைக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்கும்போது ஹெல்த்தியான வெயிட் கெயின் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கு தான். டெய்லியும் நம்ம எக்கு ஒன்று எடுத்துக்கணும். அவிச்ச முட்டையாக எடுத்துக்கோங்க. நம்ம ஹாஃப் பாயில் அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. முட்டையில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இதெல்லாம் குழந்தையோடைய மூளை வளர்ச்சி, முதுகுத்தண்டு வளர்ச்சிக்கெலாம் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கணும். டெய்லி ஒரு முட்டை எடுத்துட்டிங்கனாலே போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2 சாப்பிட்லாம். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதிகமான முட்டை எடுக்கும் போது நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ நமக்கு நார்மல் டெலிவரியில் கஷ்டமாயிடும். ஸோ ஒரு முட்டை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2 முட்டை, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. டெய்லி ஒரு முட்டையாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கீரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பொரியலாவோ, கூட்டாவோ அல்லது சூப் மாதிரியோ நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. கீரையில் பொதுவாக முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. நமக்கு இது நார்மல் டெலிவரிக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒரு கஷாயம் மாதிரி, அதாவது சூப் மாதிரி நம்ம வச்சு குடித்தோம் அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நார்மல் டெலிவரியோ சி செக்ஷனும் நமக்கு பிளட் லெவல் அந்த நேரத்தில் தேவைப்படும். நிறைய பிளட் லாஸ் ஆகும் இல்லையா. அப்போ நமக்கு ஈடு கொடுக்கறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ரெக்னென்சியோட ஸ்டார்டிங்லேருந்தே முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா ஹையாகவே இருக்கும். இதில் அயன் கண்டென்ட் அதிகம், ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கீரையை நீங்கள் சேர்த்துக்கணும். இந்த கீரையில் முருங்கைக்கீரை பெஸ்ட். நான் அவாய்ட் பண்ண வேண்டிய கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை தான். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கீரை. நாட்டு மருந்துலலாம் மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்க சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மெடிசனோட பவர் எல்லாம் அப்போ தான் எடுத்துரும் அப்படின்னு. ஸோ நம்ம இப்போதைக்கு நிறையா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ இந்த அகத்திக்கீரையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இந்த மருந்தெல்லாம் சேராமல் போகும். ஸோ இதனால் நீங்கள் அகத்திக்கீரையை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற எல்லா கீரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி ஏதாச்சும் ஒரு கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா பாதாம், முந்திரி, வால்நட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். வால்நட் ரொம்ப நல்லது. கிடச்சிச்சின்னா 1-2 வால்நட் எடுத்தாலே போதும். டெய்லியும் எல்லாமே ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. பாதாம், பிஸ்தா, வால்நட்லாம் 2லேருந்து 3 இதுதான் மேக்ஸிமம். வேர்க்கடலை தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா வேர்க்கடலை தான் கிடைக்கிதுன்னு கவலைப்படாதீங்க. அதுலேயும் எல்லா சத்துக்களும் இருக்குது. ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை அல்லது கடலை மிட்டாய் இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை கிடச்சிச்சின்னா நல்லா வேக வச்சு தோலோடு சேர்த்து சாப்பிடுங்க. நல்லா தோல் மசிகிற அளவுக்கு வேக வச்சு சேர்த்து சாப்பிடும்போது நார்ச்சத்தும் நமக்கு கிடைக்கும். இதுவும் குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, டீயோட பிஸ்கட், அதுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நட்ஸாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தையோட எடை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது பால்.
பால் வந்து டெய்லி 2 கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து குழந்தையோட எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக 2 கிளாஸ் பால் நீங்கள் எடுத்துக்கணும். பாலில் ப்ரோட்டீன், கால்சியம் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து வாமிட் வரும், எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம எடுத்துக்கிறது தான் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு போய் சேரும். ஸோ குழந்தைக்காச்சும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஸோ பால் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சிலருக்கு வந்து பால் ஒத்துக்காது இல்லையா, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் பால் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கோங்க. டாக்டர் கொடுக்குற கால்சியம் டேப்லெட்டை அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ பாலோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். பால் குடிப்பேன் அப்படின்னா தாராளமாக காலையில் ஒரு கிளாஸ், ஈவினிங் ஒரு கிளாஸ் அந்த மாதிரி குடிங்க. வேணும் அப்படின்னா நைட்டில் தூங்க போகும்போது கூட ஒரு கிளாஸ் குடிச்சுக்கோங்க. 2 கிளாஸ் வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிடணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூஸாக எடுக்கக்கூடாது. அது வந்து ப்ரெக்னென்சியில் நமக்கு டயபெட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகளை அதிகரிச்சிடும். அதனால் ஜூஸாக குடிக்காதீங்க. அதில் ஃபைபரும் இருக்காது வடிகட்டுறதுனால. அதனால் ஃப்ரூட்ஸாகவும் அப்படியே ஹோல் ஃப்ரூட்ஸாக நீங்கள் எடுக்கிறது தான் நல்லது. வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. பழங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள், மாதுளை, டேட்ஸு இதெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம். பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லையா, வெண்டைக்காய், பீன்ஸு, அவரைக்காய், இந்த மாதிரியான பச்சை நிற காய்கறிகள், கீரைகள் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த மாதிரியான வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரஞ்சு பழம் இதெல்லாம் நம்ம எடுத்தோன்னா ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய வாமிட்டிங்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸை ஜூஸாக குடிக்காமல் அப்படியே முழுசாக சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, நீர்ச்சத்து, எல்லா விட்டமின் மினரல்ஸும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டான ஒரு ஐடியா. அடுத்த முக்கியமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான். ஃபிஷ்ஷில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து அதில் ஒமேகா 3 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சத்து இருக்குது. ஒமேகா 3ங்கிறது வந்து குழந்தையுடைய மூளை வளர்ச்சி, முதுகுத்தண்டு வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயும் வந்து வளர்ப்பு மீன்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குட்டை, அந்த மாதிரி அழுக்கு தண்ணி, தொழிற்சாலை கழிவுகள் இந்த மாதிரி கலக்கிற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வளர்க்குற மீனை வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கடல் மீன், அணை மீன், ஏரி மீன் இந்த மாதிரி கிடைக்கும் போது நல்ல நீரில் வளர்ந்த மீன்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. பெரிய பெரிய மீன் தான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன மீன், மத்தி மீன் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நமக்கு குழந்தைக்கு பால் கொடுக்குற நேரத்துலாம் கூட இந்த மீன்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். காரப்பொடியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் பால் கொடுக்கும்போது நல்லா பால் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போவே வந்து நல்லா மீன் எல்லாம் சாப்பிடுங்க. பேபியோட வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதை தவிர்த்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, டாக்டர் உங்களுக்கு ஒரு வேளை குழந்தையோட எடை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் 1 வாரமோ அல்லது 1 மாதமோ 10 நாளோ தான் எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு இருக்குது, டெலிவரிக்கு இவ்வளோ தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி தான். வாரத்தில், அதாவது இந்த டெலிவரி நெருங்கிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க மட்டும் கேட்டுக்கோங்க, வாரத்தில் ஒரு 2 நாளோ அல்லது 3 நாளோ உங்களுக்கு கிடைச்சாலும் ஆட்டு இறைச்சி சாப்பிடுங்க. முக்கியமாக ஆட்டோட ஈரல் இருக்கு இல்லையா, அது கிடைச்சதுன்னா சாப்பிடுங்க. பேபியோட வெயிட் பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஏறிடும். அதே போல் வந்து இன்னும் ஒரு 3 வாரமோ அல்லது 2 வாரமோ தான் டெலிவரிக்கு இருக்குது அப்படின்னா எருமை மாட்டு நெய் இருக்கு இல்லையா, அதை வாங்கி சாப்பிடுங்க. கடகடன்னு குழந்தையோட எடை வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஆல்ரெடி வந்து நல்ல நார்மல் வெயிட்டில் தான் குழந்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட வேண்டாம். ஏன்னா குழந்தை வந்து எக்ஸஸ் வெயிட் ஆகும், நமக்கு வந்து வெயிட் போட்டுரும். இதெல்லாம் வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஆகிடும் இல்லையா, அதனால் பேபி அண்டர் வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களாம் இந்த எருமை மாட்டு நெய் வந்து வாங்கி சாப்பிடுங்க. மட்டன் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து வாரத்தில் 2 முறையாச்சும் நீங்கள் சாப்பிடுங்க. ஆட்டு ஈரல் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஆட்டு சுவரொட்டி கிடச்சிச்சின்னா அதுவும் சாப்பிடுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 உணவு தான் ரொம்ப பெஸ்ட்டு. குழந்தை அண்டர் வெயிட்டில் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தை வந்து நல்லா 1 கிலோ வரைக்கும் எடை கூடி கொழுன்னு பிறப்பாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஆட்டு இறைச்சி, அப்புறம் எருமை மாட்டு நெய், அதுக்கப்புறம் வந்து கீரை, இது 3மே வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தையோட வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நிறைய கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடிய முக்கியமான தவறு என்னென்னா, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எடுத்து மண்டையில் போட்டுக்கிறது, அதனால் சாப்பிடாமல் இருக்கிறது. நமக்கு வெயிட் ஏறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே சாப்பிடாமல் இருக்கிறது. நிறைய பேர் வாமிட் வந்துடுமோன்னு பயந்துட்டு சாப்பிடாமல் இருப்பீங்க. இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. செய்கிற இந்த சின்ன சின்ன தப்புனால தான் குழந்தை வந்து ரொம்ப அண்டர் வெயிட் ஆகிடுவாங்க. அண்டர் வெயிட் ஆகிட்டாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு தான் கவனிக்கிறது கஷ்டமாக இருக்கும், குழந்தைக்கும் வந்து அது கஷ்டம். அதுவும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுமே நம்ம கையில் கொடுக்காம ஐசியூவில் கொண்டு போய் வச்சுருவாங்க. பேபி வந்து ஸ்பெஷல் வார்டில் வச்சு அவங்க கவனிச்சுப்பாங்க. வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது குழந்தைக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். ஸோ பேபி வந்து நார்மல் வெயிட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதே போல் வந்து நான் வெயிட் அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்க் ஃபுட்டு, ஆயிலி ஐட்டம் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு தான் வெயிட் போடுமே தவிர குழந்தை வெயிட் ஏறாது.
ஸோ இதையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடும்போது தான் குழந்தைக்கு வந்து வெயிட் போகும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கணும், ஜங்க் ஃபுட்டாக எடுத்து நம்ம வெயிட் ஏற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கர்ப்பிணியோட வெயிட் வந்து 12லேருந்து 16 கிலோ தான் அதிகரிக்கணும். அதுக்கு மேலே அதிகரிச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓவர் வெயிட் ஆகிடுவோம். நார்மல் டெலிவரியில் நமக்கு ரிஸ்க் ஆகிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடும்போது நமக்கு வெயிட் கெயின் ஆகாமல் குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் கிடச்சி அவங்க நல்ல ஹெல்த்தியான வெயிட் போடுவாங்க. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.